மக்களே வணக்கம், வெல்கம். இது கோல் டாக். நான் உங்கள் டிஎன்ஆர். நம்மளோட சித்தார்த் பிரபாகர் என்கிற சித்திருக்கா. சித் வணக்கம். வணக்கம். வந்து ஏடிஎம்கே பற்றி நம்ம பேசுகிறோம். 31 வருடங்கள் ஆண்ட கட்சி தமிழ்நாடுனா நாங்கள் தான்ப்பா அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எதிர்கட்சி கூட கிடையாது, 3வது இடத்துக்கு போயிருக்காங்க. இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனைனா கட்சியை காப்பாற்றுறது. நிறைய பேர் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் வரலாம் ஏடிஎம்கேல அப்படின்ட்டு. அது வந்திருக்கா? வந்து ஏடிஎம்கே கட்சியை காப்பாற்ற முடியுமா? இபிஎஸ்ஸால் அதை செய்ய முடியுமா? பெரிய ஒரு கிரைசிஸில் இருக்காருன்னு தோணுது சார். கண்டிப்பாக இதில் என்ன நான் சொல்ல வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை. கண்டிப்பாக எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் தான். இதுலேருந்து மீண்டு வருவாங்களான்னு நமக்கு தெரில. ஏன்னா தாவேக்காலே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அது வந்து ஒரு சிங்கிங் ஷிப்புங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ திங்க் ஆதவர்ஜுனாவும் புஷியானந்தும் பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் என்ன நடக்குதுன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்டான டிஸ்கஷன்ஸ் வந்து எமர்ஜ் ஆகுது ஏடிஎம்கேவுடைய இந்த இன்டர்னல் ஃபைட்ஸில். திரு சிவி சண்முகம் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறைய நல்ல நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காரு. நல்ல இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லியிருக்காரு. ஒன்று என்ன சொல்கிறாருன்னா, இபிஎஸோட மகன் மிதுனை வந்து பார்ட்டிக்குள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க. நம்ம வந்து டைனாஸ்டிக் பாலிட்டிக்ஸை அப்போஸ் பண்ண பார்ட்டி. எனக்கு அந்த டைம்லேருந்து கருணாநிதி உயிரோடு இருந்த டைம்லேருந்தே வந்து ஜெயலலிதா அப்போஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து நம்மளே அந்த தப்பை பண்ணுறோம், அது வந்து சரியான ஒரு விஷயமாங்கிற மாதிரி ஒரு ரொம்ப கரெக்டான கேள்வியை திரு சண்முகம் அவர்கள் வச்சுருக்காரு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு ஏடிஎம்கே. இன்ஃபேக்ட் வந்து முத்துவை கருணாநிதி எம்ஜிஆருக்கு எதிராக சினிமாவில் கொண்டு வராரு அப்படிங்கிறது வந்து எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய வருத்தம். கட்சி ஏடிஎம்கே ஆரம்பிக்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, சிவி சண்முகம் என்ன சொல்கிறாரு, கொண்டு வாங்க, ட்ராமா பண்ணாதீங்க. இப்போ காஞ்சிபுரம் மாவட்ட ரெவ்யூ நடத்தினார் எடப்பாடி பழனிசாமி. அதில் வந்து நிறைய நிர்வாகிகள் மிதுன் தம்பி அரசியலுக்கு வரணும் அப்படின்னு கேட்டதாக வெளில நியூஸ் வந்தது. அதை பரப்புனதே எடப்பாடி பழனிசாமின்றார் அவர் சிவி சண்முகம். ஏன் இந்த ட்ராமா கொண்டு வரதுனா கொண்டு வாங்க, அவருக்கு உரிமை இல்லையா, இருக்குது, வரட்டும் அப்படியும் ப்ராக்டிக்கலாக பேசுகிறாரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறார். பிஎம்கே இல்லைன்னா 30க்கு மேலே தொகுதியில் நம்ம ஜெயிச்சிருக்க மாட்டோம். 31 தொகுதிகளில் வட மாவட்டங்களில் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் பிஎம்கே தானே போட்டு உடச்சிருக்காரு. அது ஃபேக்சுவல். இன்ஃபேக்ட் அதுக்கு முதல் நாள் வந்து ஒரு டிவி டிபேட்டில் நான் அதையே சொல்லியிருந்தேன். விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாவட்டங்களில் ஏடிஎம்கே பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிரமாதமான பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இன்ஃபேக்ட் ஒரு ரெஸ்பெக்டபிள் பொசிஷன் இருந்ததுக்கு பிஎம்கே வன்னியர்கள் ஓட்டு காரணம்னு அதே மாதிரி சொல்லியிருந்தார். நீங்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே இதை சொல்லியிருந்தீங்க, வட மாவட்டங்களில் ஏடிஎம்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் சொல்கிறத நானும் நம்பலை அப்போ, பட் ரொம்ப அக்யூரேட்டாக சொல்லியிருந்தீங்க. ஸோ அது கரெக்டு தானே. அது இப்போ பிஎம்கே வன்னியர்கள் ஓட்டு இல்லைன்னா தடுமாறி இருப்பாங்க ஏடிஎம்கே. அப்புறம் கவுண்டர்களே அவங்கள கைவிட்ட போது, பெரிய அளவில் வாக்களிக்காத போது வன்னியர்கள் காப்பாற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். அப்சல்யூட்லி சார், எந்த டவுட்டுமே இல்லை. ஏடிஎம்கே இன்றைக்கி இவ்வளோ என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ, அது அந்த ஸ்ட்ரென்த்தோடைய மேஜர் பேக் போன் மட்டும் இல்லை, 75% ஆஃப் த பேக் போனே வந்து நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸில் வன்னியர்கள் அவங்களுக்கு கொடுத்த ஓட்டு. அந்த வன்னியர் கன்சாலிடேஷன் நடந்த பிஎம்கேனால தான் வந்து அவங்க இன்னமும் ஓரளவுக்கு ஏதோ ஒரு கட்சியாக இருக்காங்க. அது வந்து திரு சிவி சண்முகம் அவர் போட்டு உடைச்சிருக்காரு. அது பாமக மட்டும் இல்லை, சிவி சண்முகமும் அவருடைய ஒரு வன்னியர் ஐடென்டிட்டியை அவர் வந்து ஸ்ட்ராங்காக பேசுகிறாருங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். எக்ஸாக்ட்லி, அதுக்கு பின்னாடி உள்ள மெசேஜ் அதுதான். என் கம்யூனிட்டி போட்டிருக்கு, நான் சொல்கிறத நீ கேளு. கரெக்ட். ஸோ அதை வந்து ஒரு அந்த வன்னியர் கவுண்டர் அந்த ஒரு பேட்டலாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஏன்னா இதை வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமே வந்து திரு சிவி சண்முகம் அவர்கள் வந்து ஒரு ரிபெல்லியனை ஆரம்பிக்கிறாருங்கிற சொன்னபோதே நம்ம நிறைய அனலிஸ்ட் அந்த வந்து ஓப்பனாகவே சொன்னாங்க, நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸு வன்னியர் பெல்ட்டில் தான் ஜெயிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு யங் ஜேர்னலிஸ்ட், அவரும் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான், அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, சிவி சண்முகம் இல்லைன்னா அவங்களால வந்து நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ட்டில் இந்த மாதிரி பர்ஃபார்மே பண்ணியிருக்க முடியாதுங்கிற மாதிரி ரொம்ப கிளியராக சொன்னார். நான் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆமாம், அது பாமகவோடைய ஒரு ரொம்ப நல்ல அலையன்ஸை ஃபார்ம், அது ஒரு ஜெல் ஆகியிருக்கு. கிரவுண்ட் லெவலில் வந்து 2 ஃபேக்டர்ஸ் இதுக்கு சப்போர்ட்டாக நடந்திருக்குன்னா, ஒன்று வந்து அஃப்கோர்ஸ் வன்னியர் கன்சாலிடேஷன் நடந்திருக்கு, இன்னொன்று வந்து தலித் ஆதி திராவிடா ஓட்டு வந்து பிரேக் ஆகியிருக்கு. டிவிகேவும் டிஎம்கே அலையன்ஸ்க்கு அந்த தலித் ஓட் வந்து பிரேக் ஆகியிருக்கிறதுனால அது வந்து வன்னியர் கன்சாலிடேஷன் ஒரு சைடில் நடந்ததுனால அது வந்து அட்வான்டேஜாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி 10% கொடுத்தாரு. அதனால் அவர் வந்து வன்னியருக்கு ஆதரவான ஒரு ஏடிஎம்கே பொதுச் செயலாளருங்கிற ஒரு பேர் வந்துருச்சு. அது மற்ற இடங்களில் அவர் அஃபெக்ட் பண்ணால் கூட வன்னியர் பெல்ட்டில் அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சேலம் மாவட்டத்தில் திமுகவுக்கு ஒரு இடமும் கிடையாது. 11 சீட்டில் 7 ஏடிஎம்கே, 4 வந்து டிவிக்கு. அப்புறம் திருவண்ணாமலையெல்லாம்
பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏடிஎம்கேயோட பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டேட்னு சொல்லலாம். ஏன்னா ஜெயிச்ச ஆட்கள்லாம் 20,000 வாக்குகளுக்கு மேலே ஜெயிச்சிருக்காங்க. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, அப்புறம் நான் இன்னும் 2-3 ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து ஒரு மோகன் ஒருத்தர் கீழ்பெண்ணாத்தூரில் ஜெயிச்சிருந்தார், துணை சபாநாயகரை தோக்கடிச்சிருந்தார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சண்முகம் சொல்கிறதுல வேலிட் பாயிண்ட் இருக்குன்னு. ஆனால் இதை வந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி டேக்கிள் பண்ண போகிறாரு? ஏன்னா அவர் பயங்கர ஸ்டபர்னாக இருக்கிறார். அது வந்து இப்போது சிவி சண்முகத்தோட போனவங்களோட பதவியை பறிச்சார்ல, திருப்பி கொடுக்கல. அது பயங்கர பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா வந்து இப்போது சேமா வேலுச்சாமியை கோவையில் வந்து மாவட்ட செயலராக போட்டிருக்காரு. அந்த ஃபங்க்ஷனுக்கு பதவி எழுந்த வேலுமணி வரல. வேலுச்சாமி கொஞ்சம் பழைய ஆள், அவரெல்லாம் இப்போ சீன்லேயே இல்லை. கோயம்புத்தூர்னா வேலுமணி தான் அப்படிங்கிற நிலைமையை மாற்றிருக்கிறாரு. அவங்க பதவியை கொடுக்காது வந்து இன்னும் பிரச்சனை ஏற்படுத்துமா? இப்போ வந்து இவர் வேலுமணி தங்கமணிலாம் சல்கிங்னு சொல்கிறாங்க. திமுக கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஜூனியர் விடனில் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ரெபலியன்லாம் எப்படி அவர் இது அடக்க போகிறாரு சார்? இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஸ்டபர்னஸ்ஸு, அவர் வந்து ரொம்ப ரொம்ப டஃப் பார்கெனருங்கிற மாதிரி நம்ம முன்னாடி பேசியிருக்கோம். அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குது சார். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏடிஎம்கேட டிஎன்ஏ என்னங்கிறது வந்து நம்ம பார்க்கணும். அவங்க வந்து ஒற்றை தலைமையே தான் வந்து பார்த்துருக்காங்க அவங்க லைஃப் ஃபுல்லாக. முன்னாடி எம்ஜிஆர் இருந்தார், அப்புறம் ஜெயலலிதா இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க லீடர்ஷிப்லேயே இல்லை அவங்களுடைய காடர் மத்தியிலே வந்து ஒற்றை தலைமை தான் அவங்க மைண்டில் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லை ஒருத்தங்க சொல்லுவாங்கங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இரட்டை தலைமை வருமா இல்லை வந்து சண்முகம் அவர்கள் ஏதாச்சும் சொல்லுவார், எடப்பாடி ஏதாச்சும் சொல்லுவாருங்கிற மாதிரி அவங்களால ஒத்துக்க முடியாது. ஸோ சண்முகம் அவர்கள் வந்து எடப்பாடியை கொஞ்சம் நகர்ந்துக்க சொல்கிறாரு, அக்காமடேட்டிவாக இருக்க சொல்கிறாருன்னா அது வந்து பவர் ஷேரிங் கிடையாது. அது வந்து நான் தலைவராக வருவேங்கிற மாதிரி ஒரு ஃபைட்டாக தான் நம்ம புரிஞ்சுக்கணும்னு நான் எனக்கு அப்படி தோணலை. எனக்கு வந்து அவர் பொதுச் செயலாளர் பதவிக்கு நான் வரணும் அல்லது வேலுமணி வரணும்னு சொல்ல, நீங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் பெருந்தன்மையோடு நடந்துக்குங்க, போனவங்கெல்லாம் திரும்பி கூப்பிட்டு அரவணைச்சிக்குங்க, நாங்கள் சொல்கிறத கேளுங்க, நான் எடுத்த முடிவு தான் ஃபைனல் முடிவுன்னு சொல்லாதீங்க. அவரும் நிறைய குற்றச்சாட்டு சொல்கிறார். பணம் வாங்கிட்டு பதவி கொடுக்குறீங்க, நீங்கள் வந்து கள நிலவரம் என்னன்னு தெரியாமல் நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க, அப்புறம் அவங்க பசங்களுடைய பையன், அப்புறம் யாரோ மாப்பிள்ளைன்னு நிறைய சொல்கிறாங்க, யாருன்னு தெரியல, அவர் சதீஷ் ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க பார்ட்டி டெசிஷனை அப்படிலாம் சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப ஆதரவாக இருந்த சவுக்கு சங்கரே தீவிரமான குற்றச்சாட்டுகள்லாம் அவருக்கு எதிராக வைக்கிறார். கட்சியை முடிச்சு வச்சிருவார் அவர் வந்து வேலுமணி சிவி சண்முகத்துக்கு ஃபேவரபுளாக பேசிக்கிட்டு இருக்காரு. பட் பார்க்கணும். பட் இது வந்து ஒரு டிசைசிவ் மூமெண்ட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து இதை ஒன்றும் நடக்கலப்பா, நான் தான் கண்ட்ரோலில் இருக்கேன் அப்படின்னு அதை கடத்திட முடியாதுன்னு தோணுது. நீங்கள் ஒற்றை தலைமை சொன்னது கரெக்டான பாயிண்ட்டு. பட் வசீகரமான ஒற்றை தலைமையா? எனக்கு எடப்பாடி ஹார்ட் ஒர்க்கரு, ஈவன் ஸ்மார்ட் மேன்கிறதுல எனக்கு டவுட்டே கிடையாது. அவர் பேசுகிறது அது எல்லாமே லாஜிக்கலாக இருக்குது. இந்த எலெக்ஷன் கேம்பெயினில் ஹி ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப் ஆஸ் அ கேம்பெயினர். பட் ஓட்டு வர மாட்டேங்குது சார். இதில் அது மட்டும் பிரச்சனை இல்லை. இன்னொரு என்னென்னா, நம்ம லாஸ்ட் 1 மந்தில் பார்த்தோம். ஒரு மாதம் வந்து ஒரு வருஷம் மாதிரி இருந்துச்சு நமக்கு. ஆனாலும் நம்ம கூர்ந்து அதை கவனிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த பிரேக்அவே ஃபேக்ஷன், ஏடிஎம்கேயோட பிரேக்அவே ஃபேக்ஷன் என்ன நினச்சாங்க, நமக்கு வந்து தாவேக்கால ஒரு இடம் கிடைக்கும், மினிஸ்ட்ரி கிடைக்கும், அதை வச்சு நம்ம எப்படியாச்சும் வாழ்க்கையில் முன்னேறலாம், ஏடிஎம்கே கூட கண்ட்ரோல் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து கம்ப்ளீட்டாக ஷட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அது ஏதோ ஒரு கேம் ஆடி அவங்க முடிச்சிட்டாங்க அந்த இதுவை. ஸோ இவங்க வந்து ஸ்லோவாக வந்து ஒரு இல்லை எடப்பாடியோட தான் நம்ம கடந்து போகணும், ஏதாச்சும் பண்ணணும், ஆனால் வந்து நம்ம யாருன்னு நம்ம கெத்தை காட்டணும் அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் வந்து ஒரு ரெப்ரோச்மெண்ட் மாதிரி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இப்போது பிரச்சனை என்னென்னா, திரு சிவி சண்முகம் அவர்களுடைய ஸ்பீச்லேயே இல்லை அவருடைய ப்ரெஸ் இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி தோல்வி வந்து அம்மாவும் பார்த்துருக்காங்க, அம்மாவும் வந்து 1996 வந்து தோல்வியை சந்திச்சிருக்காங்க. 96 தான் நினைக்கிறேன். அவங்க வந்து ஆனால் அக்செப்ட் பண்ணாங்க, மக்கள்கிட்ட கட்சிக்கிட்ட போயிட்டு நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை கட்சியை வந்து வலுப்படுத்துறதுக்காக முடிவுகளை எடுத்தாங்க, ஒரு சில விஷயங்களை செஞ்சாங்க. ஸோ அதையும் நீங்கள் செய்யுங்கிற மாதிரி. ஸோ இது எப்படி இருக்குன்னா, கேரட் அண்ட் ஸ்டிக் மாதிரி இருக்குது. ஒரு டைமில் ஒரு இடத்துல வந்து அவர் எடப்பாடி குச்சியும் காட்டுறாரு, இன்னொரு பக்கம் கேரட்டும் காட்டுறாரு. நீங்கள் அடிக்கிற மாதிரியும் இருக்காரு, ஒரு அணைச்சிக்கிற மாதிரியும் இருக்கிறாரு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு சார் இது. அவர் வந்து பொதுச் செயலாளர் ஆனதுலேருந்து ரொம்ப பெருந்தன்மையாக எந்த விஷயமும் செய்யலை. அதாவது ரொம்ப வெஞ்ச்ஃபுல்லாக இருக்கார். என்னை எதிர்த்துட்டியா விடமாட்டேன் நான் உடனேன்னு அந்த டிடிவி தினகரன் திருப்பி கூப்பிட்டதை தவிர அவர் வந்து வளைஞ்சு கொடுத்ததா வேறு எவிடன்ஸே கிடையாது. சித்தார்த், ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. ஜெயலலிதா இருக்கும்போது பைப்போலார் பாலிடிக்ஸு,
திமுக இல்லைன்னா ஏடிஎம்கே வேறு வழியே கிடையாது. ஏடிஎம்கே பிடிக்கலனா கூட திமுக ஆட்சி வேண்டான்னு முடிவு பண்ணால் நம்ம ஏடிஎம்கே கூட தான் போய் ஆகணும். இப்போ அப்படி கிடையாது. புது பிளேயர் வந்து ஆட்சிக்கே வந்துட்டார். ஸோ அதையும் எடப்பாடிக்கு மனசில் வச்சுக்கணும். அதாவது அவங்க தன்னுடைய பெரிய ஆயுதத்தையும் எழுந்திருக்கிறாங்க 2026. எதிர்க்கட்சியாக 5 வருடங்களுக்கு மேலே இல்லாத ஏடிஎம்கே இப்போ எதிர்க்கட்சி கூட ஆகலை. அப்படிங்கிறபோது அவர் வந்து ஷுட் வேக்கப் அண்ட் ஸ்மெல் த காஃபி. இதில் இன்னும் அலட்சியமாக இருந்தாருன்னா கட்சியை கரைஞ்சிடலாம். இப்போயே எல்லாரும் சாரசாரியாக வந்து டிவிகேல போய் இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா சார்? டெமோக்ரஸியில் வந்து நம்ம ஓகே, அது நீங்கள் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியை வச்சு சொல்கிறீங்க. ஆனால் வந்து டெமோக்ரஸியில் வந்து மக்களுக்கு அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் இருக்கிறது நல்லது. ஸோ அந்த விஷயத்துக்காகவாச்சும் ஏடிஎம்கே வந்து அவங்க எப்படியாச்சும் அதை வலுப்படுத்தணும். ஏன்னா நம்ம போன வாட்டி பேசுன மாதிரி ரெட்டலைக்கு வந்து பெரிய ஒரு மரியாதை இருக்குது, மதிப்பு இருக்குது. மக்கள் ரெட்டலை நினச்சி தான் நிறைய மக்கள் ஓட் செய்கிறாங்க. ஸோ அதுக்காகவாச்சும் இவங்க வந்து ஏடிஎம்கே ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இவங்களுடைய டிஃப்ரென்சஸை வந்து ரிசால்வ் பண்ணி ஒரு வலுவான ஒரு சட்டமன்றத்தை எதிர்கட்சிகள்னாலும் ஒரு எதிர்கட்சி மாதிரி பிஹேவ் பண்ணணும். அதை நீங்கள் பாருங்கள், பிஜேபிக்கு வந்து வரலாறு காணாத ஒரு தோல்வி வந்திருக்கு. அண்ணாமலை விட்டு போயிருக்காரு. ஆனால் அந்த மாதிரியான ஏதாச்சும் நம்ம பிரச்சனைகள் பார்க்குறோமா? இந்த மாதிரியான இன்ஃபைட்டிங் நம்ம பார்க்குறோமா ஸ்டேட் பிஜேபி யூனிட்டில்? அந்த மாதிரி பார்க்கல. அவங்க வந்து அஃப்கோர்ஸ் என்ன அடுத்தது பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரில. பட் ஏடிஎம்கேக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அவங்க வந்து இந்த டிஃப்ரென்ஸை ரிசால்வ் பண்ணி மக்களுக்காக இன்னொரு ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குங்கிற மாதிரி அவங்க ஒரு கட்சியை வச்சுக்கணும். நீங்கள் வந்து ஜனநாயகத்துக்கு நல்ல பாயிண்ட் சொல்கிறீங்க. ஆனால் ரியலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா அது வந்து ஏடிஎம்கேக்கு உதவாது. இந்தியாவில் ஆட்சியை பிடிக்கும் வலுவோட 3 ரீஜனல் பார்ட்டிஸ் இருக்க முடியாது. எந்த ஸ்டேட்லேயுமே கிடையாது. ரீஜனல் பார்ட்டிஸ்னால் இப்போ பிஎம்கே மாதிரி, எம்டிஎம்கே மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கலாமே, ஒரு மைனர் கட்சிகளாக இருக்கலாமே தவிர நான் ஆட்சிக்கு வந்துட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட 3வது பார்ட்டி இருக்க முடியாது. அதுதான் வந்து கலை யதார்த்தம். அதை வந்து எடப்பாடியும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க ஸ்பேஸை தான் டிவிக்கே ஆக்குபை பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டிவிக்கே இன்னொரு ஏடிஎம்கே. அவங்களுடைய பாலிசிஸ் எல்லாமே வந்து ஏடிஎம்கே மாதிரி இருக்குது. சென்டரை அவங்க அப்ரோச் பண்ணுற விதம் ஏடிஎம்கே மாதிரி இருக்குது. அதனால தான் விஜய் வந்து எம்ஜிஆரோட கொள்கை தலைவர் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் சொல்லிக்கிட்டே இருந்தார். 67 அண்ணா, 77 எம்ஜிஆர். அதே மாதிரி 2026ன்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, இப்போ ஜெயலலிதாவையும் புரட்சி தலைவின்றாங்க. கரப்ஷன் கேஸில் உள்ளே போன ஒரு தலைவரையும், அவ்வளோ ஒரு ஆட்டோக்ராட்டிக்காக இருந்தவரையும் எங்களுடைய தலைவர்னு வரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஏடிஎம்கே கணக்கில் கொண்டு வரணும்ல சார்? 2 கட்சி தான் இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறாரு வச்சுக்கிறீங்கன்னா அப்போது திமுக தான் இதில் பின்னடைவு வரும்னு நீங்கள் இல்லை? எனக்கு அண்ணாமலை வருவாருன்னு எனக்கு தோணலை. அதுக்கு இது ஒரு காரணம். 2 கட்சிக்கு மேலே இடம் கிடையாது. அண்ணாமலைக்கு பெரிய பிரச்சனை, பெண்களுடைய வாக்கு பெரிய அளவில் அவருக்கு வராது. அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டாக்ஸிக் மேஸ்குலினிட்டி தான் அவர் வந்து எம்பாடி பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீரம், தைரியம், அதிரடியாக பேசுகிறது அப்படி. அதனால் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஸ்கோப் இல்லைன்னு நினைக்கிறேன். அவருக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம். பட் அது ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு, அவர் முதலமைச்சராகிற அளவுக்கு வருமாங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா இந்தியா ஃபுல்லாக நீங்கள் எந்த ஸ்டேட் வேணாலும் எடுத்து பாருங்கள். ஒரு கட்டத்தில் வந்து ஒரு கட்சி கொஞ்சம் வரா மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் கீழே போய்டும். நீங்கள் மகாராஷ்டிராவில் சிவசேனா உடஞ்சி பல கட்சிகளாக தோணுது. என்சிபி உடஞ்சி 4 கட்சிகள் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரிஜினலாக இருந்தது பார்த்திங்கன்னா 2 கட்சிகள் தான், 2 ரீஜனல் பார்ட்டிஸ் தான். அதில் என்சிபினால் அவங்க முதலமைச்சராக கூட வர முடியல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து ஏடிஎம்கேவோட கோர் சப்போர்ட் பேஸ் வந்து மேற்கு அண்டு தென் மாவட்டங்கள் 2த்துலேயும் அவங்க டெசிமேட் ஆகிருக்காங்க. கோயம்புத்தூரில் ஒரே ஒரு சீட்டு வேலுமண்டி மட்டும்தான் ஜெயிச்சிருக்கிறாரு. அதேமாரி அப்புறம் நாமக்கல்லாம் ரொம்ப சஃபர் ஆகிருக்கிறாங்க. திருப்பூர், ஈரோடு ஓகே, பட் நாட் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அளவுக்கு வரல. ஸோ இதெல்லாமே ஒரு வார்னிங் பெல்ஸ் இல்லையா? இதில் தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரியில் குறைச்ச வாக்குகளில் தலவாய் சுந்தரம், அம்பாசமுத்திரத்தில் ஜெயிச்சார், அவர் போயிட்டார். பழனியில் ஜெயிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் சங்கரன் கோயிலில் ஜெயிச்சிருக்காங்க. 4 தொகுதிகள். நீங்கள் தேனி, மதுரை, ராமநாதபுரம், அதுக்கப்புறம் தூத்துக்குடி, சிவகங்கை எல்லாம் வாஷ் அவுட்டு. ஸோ இதெல்லாம் வந்து அவர் திங்க் பண்ண வேண்டாமா? நம்மளுக்கு வந்திருக்கிறது வன்னியர் பெல்ட் மட்டும்தான் அப்படின்னு அவர் யோசிக்க வேண்டாமா? அதுவும் புதுக்கோட்டையில் அவர் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காரு. விஜயபாஸ்கர் அவரும் வந்து இப்போ எந்த பக்கம் போகிறாரு, தாவேக்காவுக்கு போகிறாரு, திமுக போகிறாரு, அந்த மாதிரி திமுக கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. திமுக அவருக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காருன்னு. நீங்கள் டெல்டாலையும் வாஷ் அவுட்டு. அங்கே வந்து ஓஎஸ் மணியன் ஜெயிக்கிறாரு, காமராஜ் ஜெயிக்கிறாரு, போன முறையும் ஜெயிச்சாங்க. ஸோ அதில் என்ன பெருமையே இல்லை. ரீஜன் வைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய யோசிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்கிறேன். கேடிசிசியில் மதுராந்தகம், செய்யூர், திருத்தணி, மதுராந்தகம் ரிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய ஒரியிங் சைன்ஸ் இருக்குது. அதை வந்து அவர் எடப்பாடி கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
அப்புறம் முக்கியமான பாயிண்ட்ஸ் இது வந்து 1 கோடிக்கு மேலே வாக்குகள் வாங்கியிருக்காங்கங்கிறது வந்து எடப்பாடிக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்குது. பட் வந்து அது வந்து அடுத்த எலெக்ஷனில் அந்த 1 கோடி இருக்குங்கிற இது இல்லை, கேரண்டி கிடையாது. ஏன்னா 19 இடங்களில் டெபாசிட் எழுந்திருக்காங்க. அது அவங்க ஹிஸ்ட்ரியிலே கிடையாது. சட்டமன்ற தேர்தலில் இந்த அளவுக்கு அவங்க டெபாசிட் எழுந்ததில்லை. மேபி 1, 2 எழுந்திருக்கலாம். 19 தொகுதியில் கூட்டணி 32 தொகுதிகளில் டெபாசிட் எழுந்திருக்காங்க என்டிஏ. லெஃப்ட் வந்து 2011 பெங்காலில் நல்ல ஓட் ஷேர் வச்சுருந்தாங்க. பிஜேபி எமர்ஜென்சிக்கு அப்புறம் படுத்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஏடிஎம்கேக்கும் நிகழலாம். அந்த 1 கோடி நாங்கள் 20% வாங்கியிருக்கிறோம் இப்படிங்கிறதுலாம் வந்து அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏடிஎம்கே நல்லா இருக்கணும்னு அவங்க நினச்சாங்க. சார், அப்போ இந்த நிலையில் வந்து பாமகவுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி இருக்கும்? ஏன்னா இவ்வளோ ஓப்பனாக வந்து ஏடிஎம்கே இன்னைக்கு பேசிக்காக என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏடிஎம்கே இந்த ஒரு அளவுக்கு இருக்கிற ரீசனே வந்து பாமக அப்படின்னா, இது ஒரு பாமகக்கு ஃப்ளெக்ஸ் இல்லையா? பாமகவோட அடுத்த மூவ் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிரில்லியன்ட் கேள்வி. ஆக்சுவலாக முற்போக்காளர்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு நல்ல நியூஸ் கிடையாது. பாமகவுக்கு வந்து இப்போ பயங்கரமான டிமாண்ட் வந்துடும். டிஎம்கே அவங்கள வரவேற்கிறதுக்காக ரெட் கார்பெட்டோடு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது அந்த சாதி இந்துக்களோட கன்சல்டேஷன் நடக்கணும்னா அது பிஎம்கே வழியாக நடக்குது. அவங்களுக்கு ஒரு சாலிடான ஓட் பேங்க் இருக்குது. எப்போ வருவாங்கன்னு வழிமேல் வீடி வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் எடப்பாடி பழனிசாமி விடவே மாட்டார். தொடர்ந்து அவருக்கு 2வது முறையாக ராஜ்யசபா சீட் அன்புமணிக்கு அவர் டிஸ்ட்ரிக்டில் அவர் தொகுதியில் அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பல மாவட்டங்களில் உதவி செஞ்சுருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு ரெஸ்பெக்டபிள் பொசிஷன் அதுக்கு உதவிக்கிறாங்க. ஏன் விஜய் கூட சாதிவாரி கணக்கெடுப்பு சம்மந்தமாக ஒரு அறிக்கையை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. ப்ரப்போசலில் அன்புமணி அதை வாங்கியிருக்கிறாரு. விஜயும் நினைப்பார் நம்மளை வந்து அதிகமாக தலித் மக்களுக்கு தான் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. வன்னியர்கள் தான் தலித்துங்களுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் அதிகமாக பாப்புலேஷன் உள்ள ஒரு கம்யூனிட்டி. அவங்களையும் நம்ம அரவணைச்சு போகணும்னு நினைக்கலாம். இது நல்லதாக கெட்டதான்னு சொல்ல முடியல. பட் வந்து திருமாவளவன் இந்த என்னோட ஒப்பீனியன் வந்து திருமாவளவன் இந்த எலெக்ஷனில் நிறைய கிரெடிபிலிட்டி இழந்திருக்கிறாரு. அந்த அதர் ஹேண்ட் பிஎம்கே அன்புமணி ராமதாஸ் இருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் சொன்ன பாயிண்ட் தான். அன்புமணி ராமதாஸோடைய நடை உடை பாவனத்திலே வந்து பயங்கரமாக ஒரு கான்ஃபிடென்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆன மாதிரி நான் பார்க்குறேன். இப்போது இன்ஃபேக்ட் நான் சிவி சண்முகம் அவர்களுடைய இந்த நியூஸ் கட்டிங்கை நான் பார்க்குற போது நான் ஃபஸ்ட்டு அதான் நினச்சேன். இது வந்து பாமகக்கு ரொம்ப ஒரு பயங்கர ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குமே. ஏன்னா இப்போ நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி எல்லா பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன்ஸும் பாமகவை அணுகுவாங்க. ஏன்னா அவங்களுடைய ஓட்டு வந்து பயங்கர டிரான்ஸ்ஃபரபிலிட்டி இருக்குங்கிறது இது வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஒரு சண்முகம் அவர்கள். எக்ஸாக்ட்லி. அது பிஎம்கேக்கு ஏடிஎம்கே ஓட்டு போகுதாங்கிறது பிரச்சனையாக இருக்குது. ஆனால் பிஎம்கே ஓட்டு ஏடிஎம்கேக்கு போயிருக்குங்கிறத காமிச்சிருக்கிறாங்க. ஏன்னா ட்ரெடிஷ்னலாக டிஎம்கே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிற மாவட்டங்களில் இவங்க வந்து ஏடிஎம்கே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சௌமியா அன்புமணி எம்எல்ஏ இருக்காங்க. ஸோ அடுத்த அந்த கண்டினியூட்டியை அவர் என்ஷூர் பண்ணிட்டார். இனிமேல் அவங்க வந்து அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க வராங்கன்னு யாரும் பேச முடியாது. ஜெயிச்சிட்டாங்க, நல்ல ஓட்லேயே ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இந்த 2026 எலெக்ஷனில் பெரிய கெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்புமணியை சொல்லலாம். நான் வந்து ஆனால் அந்த வன்னியர் கம்யூனிட்டி பற்றி ஒன்று சொல்லணும். நிறைய பேர் வந்து அவங்க வன்முறை செஞ்சாங்க, அந்த இடஒதுக்கீடு போராட்டத்தில் மரத்தை வெட்டி போட்டாங்க அதெல்லாம் சொல்லுவாங்க. உண்மையிலேயே அவ்வளோ பாப்புலேஷன் இருக்கிற கம்யூனிட்டி பெருசாக இப்போ வந்து ரீசெண்ட் இயர்ஸ் எல்லாம் பெரிய கலவரம்லாம் எதுவும் பண்ணீங்க. ஒரு கம்யூனிட்டி அப்படி ஒரு முத்திரை குத்துறது தப்புன்னு நான் நினைப்பேன். அவங்க அளவுக்கு பாப்புலேஷன் இல்லாத சில கம்யூனிட்டிஸ்லாம் எவ்வளோ அப்ரெஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு வந்து வன்னியர் அளவுக்கு பாப்புலேஷன் இருந்தால் என்ன பண்ணுவாங்கிற பயம் கூட எனக்கு வரும். ஸோ அதனால் அவ்வளோ சைஸபிளாக இருக்கிற கம்யூனிட்டியை வந்து இவங்க எல்லாமே இப்படி தான் அப்படின்னு சொல்கிறது வந்து தவறுன்னு நினைக்கிறேன். இல்லை சார், எனக்கு தெரிஞ்சு அந்த கம்யூனிட்டிலே நிறையா ப்ரோக்ரெசிவான வாய்ஸஸும் இருக்காங்க. இன்ஃபேக்ட் ப்ரோ தலித் ப்ரோ அம்பேத்கரைட் பாலிடிக்ஸ் பேசுகிற நிறையா மக்களும் இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு கம்யூனிட்டி முழுக்க நம்ம அதை அப்படி ஒரு பார்வையை வைக்கக்கூடாது. பட் டெஃபினெட்லி நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி 2013-14 அப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் வந்து பெரிய நமக்கு கேள்விகள் இருக்குது. அந்த ஒரு ஃபால்ட் லைன் வந்து டெஃபினட்டாக இருக்குது. நேற்று திருமாவளவன் அவர்கள் வந்து நேற்று ஒரு பத்திரிகையில் பேசுகிற போது கூட ரொம்ப கிளியராக சொன்னார், பாமக எங்கே இருக்கோ நாங்கள் அங்கே இருக்க மாட்டோங்கிற மாதிரி ரொம்பவே கிளியராக சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஃபால்ட் லைன் வந்து ரொம்ப கிளியராக இருக்கிற மாதிரி பார்க்குறேன். அன்புமணிக்கு நம்மளோட கோல் டாக் வழியாக சின்ன ரெக்வெஸ்ட்டு, அவருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. எந்த விதமான ஒரு சண்டையும் சச்சரவும் வன்முறையும் வந்துடக்கூடாது, சாதி வழியாக ஏற்பட்டுக்கூடாதுங்கிறதுல அது பொறுப்போடு நடந்துக்கணும். ஐ திங்க் அது ஒரு பொலிட்டிக்கலாக அவருக்கு வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியண்ட்டாக இருக்குது. இருந்தாலும் அவர் மனசுக்குள்ளார இதெல்லாம் நம்ம இப்போ சண்டை போடாமல் இருக்கணும், அதை கடந்து போகணும் தான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் வந்து பொருளாதார நிலைமையில் பட்டியலினத்திற்கும் வன்னியருக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. 2 பேருமே உழைக்கும் சமுதாயம் தான். நிறைய இடங்களில் வந்து ஒரே லெவலில் தான் இருக்கிறாங்க. ஸோ அதனாலேயே கான்ஃப்ளிக்ட் வருது. அது வந்து எல்லாம் மீறிடக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய விருப்பமாக இருக்கும்.
இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இந்த 2026 ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்கங்கிறது ஒரு டேக்அவேன்னு சொல்லலாம் இல்லையா? விஜயோட எமர்ஜென்சி மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி ரீஇன்வென்ட் பண்ணியிருக்காங்க. 2026 திரு விஜய் அவர்களுக்கு அப்புறம் செகண்ட் பிக்கெஸ்ட் கெய்னர் வந்து அன்புமணி ராமதாஸ். சூப்பர் பாயிண்ட். அது நீங்கள் கரெக்டாக ஒரே வரியில் அழகாக சொல்லிட்டீங்க. பிக்கெஸ்ட் கெய்னர் வந்து அன்புமணி ராமதாஸ். அதுக்கப்புறம் அரசியல் எப்படி எடுத்துகிட்டு போகிறான்னு பார்ப்போம். அவருடைய டாக்டர்ஸுக்கும் அரசியல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவங்களும் எப்படி வராங்கங்கிறத அடுத்தடுத்து பிளட் பண்ணுவாரா அப்படிங்கிறத பார்ப்போம். சேத், தேங்க்யூ.